24 ஹவர்ஸ் ஓப்பனில் தான் இருக்குமா சார்? டே கேர் சென்டர் மேம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணி ஈவினிங் 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சண்டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே உங்களுக்கு ஆஃப் டே மார்னிங் கன்சல்டேஷன் மட்டும்தான் இருக்கும், ஈவினிங் இருக்காது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே 8 to 8, சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 1 o'clock வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபவுண்டேஷன் இந்த டே கேர் சென்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரீ டயபெட்டிக் கேம்ப். அது வந்து இத்தனை பேருன்னு தான் குறிப்பிட்டதனமாக இல்லாமல் எத்தனை பேர் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் செக்கப்ஸ், அதாவது அவங்களுக்கு சுகர் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கான மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு மெடிசன்ஸ் வேணும்னா சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பே பண்ணிவிட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு another 15 டேஸ்க்கு மெடிசன்ஸ் வந்து வெறும் 50 ரூபா கொடுத்தாலே போதும், அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ 50 ரூபா கொடுத்து தான் வாங்குறாங்க, ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்கன்றதுனால குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது மெடிசன்ஸோட குவாலிட்டி செக் பண்ணி தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோமோ ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரிக் எந்த பிராண்ட் வந்து ஜென்ரிக்காக நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் ஃபீட்பேக் நமக்கு ஃபாலோ வரும்போது அவங்க ஃபீட்பேக்கில் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டி கண்ட்ரோல்டு இல்லை சுகர் லெவல்ஸோடு தான் வராங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு தானே தவிர நமக்கு வந்து இவங்க ட்ரஸ்ட் மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால ஸோ இது வந்து ஒரு நல்ல செட்டப்.